ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஜாப்ஸ் மில். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையில் குரூப் சி சிவிலியன் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நம்ம சென்னையில் நிறைய வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூரில் இங்கே பாருங்கள், HQ ட்ரைனிங் கமாண்டில் பெங்களூர் லொக்கேஷனில் இருக்குது. அதே மாதிரி சென்னை லொக்கேஷன்லேயும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம் சென்னையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆவடி சென்னையிலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு கோயம்புத்தூர் சூலூர் லொக்கேஷனில் கோயம்புத்தூர் இருக்கும். அதாவது கோயம்புத்தூரில் சூலூர் லொக்கேஷன்லேயும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்க பாருங்கள், சூலூர் லொக்கேஷனில் கோயம்புத்தூரில் சூலூர் லொக்கேஷன்லேயும் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா தான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான அட்ரஸ்ஸு தனித்தனியாக இருக்கும். சரிங்களா? அந்தந்த போஸ்ட்டுக்கு நேராக கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு ஆகஸ்ட் மந்த்து எண்டிங்குள்ளே போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிடணும். போஸ்டிங் நேம் என்ன வரும் அப்படின்னா LDC சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேட். இந்த 2 போஸ்ட்டுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. LDCக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இதுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹிந்தி இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி அவசியம் இல்லை. அதாவது ஹிந்தி கம்பல்சரி இல்லை, அது ஆப்ஷனல் தான். இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஹிந்தி கம்பல்சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வேக்கண்ட் காமிச்சிட்டாங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதில் கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் என்ன, அதாவது UR, OBC, SC, ST, EWS, டிசேபிலிட்டி, எக்ஸர்விஸ்மேன் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எல்லா கேட்டகிரிக்கும் வேக்கண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் உங்கள் கேட்டகிரிக்கு வேக்கண்ட் இருக்கா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? மேக்ஸிமம் உங்கள் கேட்டகிரியிலே அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரலில் அப்ளை பண்ணாதீங்க. ஜென்ரலில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. OBCயில் யாரெல்லாம் வருவாங்க அது உங்களுக்கே தெரியும். BC முஸ்லீம், MBC, DNC இந்த கேட்டகிரி எல்லாருமே OBCயில் தான் வருவாங்க. ஸோ OBC சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட OBC சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி லொக்கேஷனில் வேக்கண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுவே நீங்கள் கீழே பாருங்கள், HQ ட்ரைனிங் கமாண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல அதுக்கான போஸ்டல் அட்ரஸ்ஸு, போஸ்டிங் நேமு, டோட்டல் வேக்கண்ட்டு, கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட்டு. ஃபஸ்ட்டு பெங்களூர் லொக்கேஷனில் ஜலஹல்லி பெங்களூர் லொக்கேஷனில் உங்களுக்கு நிறைய LDC போஸ்ட்டுக்கு வேக்கண்ட் காமிச்சிருக்காங்க. அடுத்து அப்படியே கீழே பாருங்கள், நம்ம சென்னை லொக்கேஷனுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம் சென்னை லொக்கேஷனில் LDC சிவிலியன் டிரைவருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம் சென்னை லொக்கேஷனில் சேம் LDC போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கமாண்டிங் ஆஃபீஸர் ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்கூல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரமில் அகெயின் LDCக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆவடி சென்னையில் LDCக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத் லொக்கேஷன்லேயும் இருக்குது. அடுத்து அப்படியே கீழே பாருங்கள், நம்ம கோயம்புத்தூர் லொக்கேஷன்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்பூர் இருக்கும், அப்படியே காங்கயம், அதாவது காங்கயப்பாளையம் போஸ்ட்டு சூலூர் கோயம்புத்தூர் லொக்கேஷன்லேயும் LDCக்கு வேக்கண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வேக்கண்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து அதே மாதிரி கீழே பாருங்கள், ஒன்ஸ் அகெயின் சென்னை லொக்கேஷனுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்யூப்மெண்ட் டிபார்ட் ஏர்ஃபோர்ஸ் ஆவடி IAF, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போஸ்ட்டு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்யூப்மெண்ட் டிபார்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆவடி சென்னையில் ஒன்ஸ் அகெயின் LDC சிவிலியன் மோட்டார் டிரைவர் 2 போஸ்ட்டுக்கும் வேக்கண்ட் இருக்குது. இதில் அதிகமாக எந்த லொக்கேஷனில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா சென்னை லொக்கேஷனில் அதிகமான வேக்கண்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் சம்திங் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி இந்த PDF நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கான போஸ்டல் அட்ரஸ், நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும், போஸ்டிங் நேம், என்னென்ன போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது, அதுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட்டு எல்லாமே அந்தந்த லொக்கேஷனுக்கு டேபிளர் காலமில் தெளிவாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் தரவாக செக் பண்ணிட்டு அடுத்து அப்ளை பண்ணுங்கள். சரி ப்ரோ, ஏஜ் என்ன, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும்
18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். குறைஞ்சது 18 வயசு இருக்கணும். 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். இது யாருக்கு அப்படின்னா யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு மட்டும்தான். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 30 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 28 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் ஏஜ் பாரைட்டாக அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியாக இருந்து அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. அதே இதில் கிளியராக சொல்லிட்டாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கணும் ப்ரோ அப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஹிந்தி டைப்பிஸ்ட், இதை நல்லா நோட் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுக்கு 12th பாஸ் பண்ணி ஒன்று இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா ஹிந்தி டைப்ரைட்டிங் தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹிந்தி கட்டாயம் இல்லை, ஹிந்தி கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும், அந்த மாதிரிலாம் இல்லை. லோயர் டிவிஷன் கிளர்க் இதுக்கு ஸோ ஒன்று இங்கிலீஷ் டைப்ரைட்டிங், இல்லை அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12th பாஸ் பண்ணி ஸ்கில் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர், இங்கிலீஷ் டைப்பிங் அட் 35 words per minute ஆர் ஹிந்தி டைப்பிங் அட் 30 words per minute. ஸோ 35 words per minute கண்டிப்பாக சீனியர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேட், ஸோ இதுக்கு 10th பாஸ் பண்ணி வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ், லைட் அண்ட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ப்ளஸ் அதில் 2 years டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் அகாடமிக்கில் நீங்கள் எடுத்த பர்சன்டேஜ் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் தராங்க, அதாவது செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? ரிட்டன் டெஸ்ட்டில் யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்கள தான் ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதில் மெடிக்கல் எக்ஸாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிலபஸ் பாருங்கள், எல்டிசி அதுக்கான சிலபஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜு, நியூமெரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் அவேர்னஸ், அதே மாதிரி சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் அதுக்கான சிலபஸும் காமிச்சிட்டாங்க. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் 10th புக்கை முதல் ரெஃபர் பண்ணி படிங்க. இந்த சிலபஸ் வர மாதிரி நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி படித்தாலே போதுமானது தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ப்ரோ, எக்ஸாம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி யாராவது குரூப் சி வேக்கண்ட்டுக்கு எக்ஸாம் நீங்கள் போய் அட்டன் பண்ணியிருந்தா கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஈஸியாக மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் எல்லாமே 10th 12th லெவலில் தான் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி மாதிரி அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு 2 A4 ஷீட் தேவைப்படும். ஸோ ஒரு A4 ஷீட்டில் இங்கிருந்து இங்கே வரையும் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே வரையும் ஒரு A4 ஷீட்டில் இதை பார்த்து டைப் பண்ணுங்கள். இன்னொரு A4 ஷீட்டில் ஃபார் ஆஃபீஸ் ரெக்கார்ட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இங்கேருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் தி கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் இருக்கும். இது வரையும் 2வது A4 ஷீட்டில் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் 2 A4 ஷீட் தேவைப்படும். இதை பார்த்து அந்த 2 A4 ஷீட்லேயும் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் ஃபில் பண்ணணும். அதையும் சிஸ்டமில் டைப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு A4 ஷீட்டில் இங்கேருந்து உங்கள் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வரையும் ஒரு A4 ஷீட்டில் டைப் பண்ணுங்கள். அடுத்து இங்கேருந்து இந்த டேட்டில் இருந்து ஃபார் ஆஃபீஸ் ரெக்கார்ட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கேருந்து கீழே வரையும் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட எண்டிங் சிக்னேச்சர் ஆஃப் தி கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது வரையும் இன்னொரு A4 ஷீட்டில் இதை பார்த்து A4 ஷீட்டில் டைப் பண்ணிவிட்டு இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது கூட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணணும். அதாவது நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் உங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும், சிக்னேச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை கரெக்டாக பண்ணுங்கள். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்டு. அடுத்து செல்ஃப் அட்டஸ்டு என்வெலப்பு வித் 10 rupees ஸ்டாம்ப்பு. அதாவது அந்த காக்கி கலர் போஸ்டல் கவரில் 10 rupeesக்கு போஸ்டல் ஸ்டாம்ப் நீங்கள் ஒட்டியிருக்கணும். சரிங்களா? இதுதான் அந்த கவர் அப்படின்னா மேலே 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டிருங்க. ஃப்ரம் 2 2ஆக பிரிச்சுக்கோங்க.
ஸோ ஃப்ரமில் எதுவுமே மென்ஷன் பண்ணாதீங்க. டூவில் உங்கள் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். இந்த கவர் உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டன் வரும். அதாவது ரிட்டன் எக்ஸாம் கால் லெட்டர் இந்த கவருக்குள்ளே போட்டு தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மேலே 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப்பு 2ஆக பிரிச்சுட்டு ஃப்ரம் டூ. ஃப்ரமில் எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. டூவில் உங்கள் அட்ரஸ்ஸு வித் மொபைல் நம்பரோட கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து அந்த A4 ஷீட் கவரு, அதாவது அந்த A4 ஷீட் கவரில் அப்ளிகேஷன் ஃபார்மு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டு தான் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. அந்த மேலே A4 ஷீட் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அடுத்து உங்கள் கேட்டகிரி அதை வந்து இந்த மாதிரி போல்டு லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். அது கூடவே 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனோட 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்ளிகேஷனில் ஒரு ஃபோட்டோ ஒட்டுவீங்க இல்லையா, அது போக 2 ஃபோட்டோ நீங்கள் அப்ளிகேஷனோட அடிஷ்னலாக அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ரிட்டன் எக்ஸாம் டேட்டு, டைமிங்கு, சென்டரு, அட்ரஸ்ஸு இது எல்லாமே கால் லெட்டரில் இருக்கும். கால் லெட்டர் அப்டேட் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.